Welcome to Good Effort Channel. Good morning students. இன்னைக்கு நம்ம class 6ல செகண்ட் சாப்டர் பார்க்க போறோம், lines and angles. ஸோ இந்த சாப்டர்ல ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம பாயிண்ட்ஸ்னா என்ன, லைன்ஸ்னா என்ன, ரேஸ், லைன் செக்மெண்ட்ஸ் அண்ட் ஆங்கிள்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இது எல்லாமே வந்து பிளெயின் ஜாமெட்ரிக்கு ஒரு பில்டிங் பிளாக்காக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பாயிண்ட்னா என்ன அப்படின்றத பார்க்கலாம். இப்போ பாயிண்ட்டுக்கு வந்து நிறைய எக்ஸாம்பிள் வந்து கொடுத்துருக்காங்க. த டிப் ஆஃப் யர் காம்பஸ், இங்கே எண்ட் பாயிண்ட்ஸ் இருக்கா, இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது. ஸோ இது வந்து த டிப் ஆஃப் யர் காம்பஸை வந்து ஒரு பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஷார்பன் பென்சில், இதையும் நம்ம பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். இங்கே நீடில் இருக்குல்ல, த பாயிண்டட் எண்ட் ஆஃப் எ நீடில். ஸோ இதுவும் வந்து ஒரு பாயிண்ட்டுக்கு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த பாயிண்ட் வந்து எதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு லொக்கேஷனை ப்ரிசைஸ் பண்ணுறதுக்காக, இங்கே தான் அந்த லொக்கேஷன் இருக்குது அப்படின்றதுக்கு ஒரு பாயிண்ட்டை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ இந்த பாயிண்ட்டுக்கு வந்து லென்த் இருக்கா அப்படின்னா இல்லை, லென்த் வந்து கிடையாது, பிரெத் கிடையாது, ஹைட் கிடையாது. இது வந்து ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட். இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கொஷின் கேட்கலாம், எக்ஸாமில் வந்து கேட்கலாம். பாயிண்ட்டுக்கு வந்து லென்த் இருக்கா, பிரெத் இருக்கா, ஹைட் இருக்கா அப்படின்னு கேட்கலாம். இல்லை, அதுக்கு வந்து பாயிண்ட்டுக்கு வந்து லென்த், பிரெத், ஹைட்டு கிடையாது. சரி, இப்போ இந்த பாயிண்ட்டுக்கு வந்து ஒரு பேர் கொடுத்துடலாம். ஜி, டி, பி அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு பேரை கொடுக்கணும். ஏன் அப்படின்னா ஒரு பாயிண்ட்டுக்கும் இன்னொரு பாயிண்ட்டுக்கும் டிஃபரன்ஷியேட் பண்ணுறதுக்கு நம்ம பேர் கொடுக்கலாம். இதை எப்படி நம்ம டினோட் பண்ணலாம் அப்படின்னா, பாயிண்ட் ஜி, பாயிண்ட் டி, பாயிண்ட் பின்னு சொல்லி நம்ம அதை ரீட் பண்ணலாம். ஸோ இதான் அவங்க கொடுத்துருக்காங்க. இஃப் யூ மார்க் 3 பாயிண்ட்ஸ் ஆன் த பீஸ் ஆஃப் த பேப்பர். இப்போ பீஸ் ஆஃப் த பேப்பரில் 3 பாயிண்ட்டை வந்து மார்க் பண்ணியிருக்கோம். யூ மே பி ரிக்வயர்டு டு டிஸ்டிங்விஷ் தீஸ் 3 பாயிண்ட்ஸ். For this purpose, each of the 3 points may be denoted by a single capital letter such as Z, T, P. ஸோ இந்த 3 பாயிண்ட்ஸையும் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், கேபிட்டல் லெட்டரில் எழுதுகிறோம். ஸோ இதை எப்படி நம்ம ரீட் பண்ணலாம் அப்படின்னா, பாயிண்ட் ஜி, பாயிண்ட் பி, பாயிண்ட் டி அப்படின்னு சொல்லி நம்ம ரீட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம லைன் செக்மெண்ட் பார்க்கலாம். லைன் செக்மெண்ட்டுக்கு ஒரு சின்ன எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு பேப்பர் எடுத்துக்கோங்க, ஒரு பேப்பரை நம்ம ஃபோல்டு பண்ணணும், அதாவது மடிக்கணும். திருப்பி நம்ம விரிச்சு பாருங்க. அப்போ மடித்த இடத்துல என்ன ஆகும், ஒரு லைன் மாதிரி இருக்குமா, அந்த லைனை வந்து ட்ரா பண்ணுங்க. இப்போ இதுதான் அவங்க கொடுத்துருக்காங்க. ஒரு பேப்பரை வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா மடிச்சிருக்காங்க. இப்போ மடித்த இடத்துல ஒரு லைனை ட்ரா பண்ணியிருக்காங்க. இந்த லைனை வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ண முடியுமா? எக்ஸ்டெண்ட் பண்ண முடியாது. ஏன்னா பேப்பர் எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு தான் இந்த லைன் செக்மெண்ட் இருக்கும். இந்த அளவு தான் இருக்கும். அப்போ இந்த எண்டு பாயிண்ட்டுக்கு நம்ம ஒரு பேர் கொடுத்துடலாம், ஏன்னு பேர் கொடுத்துடலாம். இதுக்கு நம்ம பின்னு பேர் கொடுத்துடலாம். அப்போ இந்த லைன் செக்மெண்ட்டில் எத்தனை பாயிண்ட்ஸ் இருக்குது? 2 எண்டு பாயிண்ட்ஸ் இருக்குது. இப்போ லைன் செக்மெண்ட்டில் எத்தனை பாயிண்ட்ஸ் இருக்குது? 2 எண்ட் பாயிண்ட்ஸ் இருக்குது. இது வந்து எக்ஸாமில் வந்து கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. 2 எண்டு பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ இப்போ ஃபோல்ட் எ பீஸ் ஆஃப் பேப்பர் அண்ட் அன்ஃபோல்ட் இட். Do you see a crease? மடிச்ச இடம் தெரியுதா? This gives the idea of the line segment. It has 2 end points, A and B. Mark any 2 points A and B on a sheet of paper. Try to connect A to B by various routes. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்போ வந்துட்டு 2 பாயிண்ட்டை வந்து எடுத்துக்கோங்க, 2 பாயிண்ட்ஸ் A and Bயை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. A and B எடுத்தாச்சு. இப்போ இதை வந்து ஜாயின் பண்ண சொல்லியிருக்காங்க, ஆனால் வேறு மாதிரி ஜாயின் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து ஒரு லைனை ட்ரா பண்ணுறேன், லைன் செக்மெண்ட்டை ட்ரா பண்ணுறேன். இது ஒரு ரூட்டு. இன்னொரு ரூட் வந்து இப்படி நான் வந்து ஜாயின் பண்ணுறேன், ஏவையும் பியையும். இப்போ வந்து இந்த மாதிரி நான் ஜாயின் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி கூட நான் ஜாயின் பண்ணுறேன். அப்போ இதில் வந்து எது ஷார்ட்டஸ்ட் ரூட்டோ அதுதான் லைன் செக்மெண்ட். அப்போ இதில் எது ஷார்ட்டஸ்ட் ரூட்? இதுதான் வந்து ஷார்ட்டஸ்ட் ரூட். அப்போ இதுதான் வந்து என்னது, லைன் செக்மெண்ட். ஸோ இதுதான் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க. லைன் செக்மெண்ட்டை வந்து எப்படி நம்ம டினோட் பண்ணலாம் அப்படின்னா, ஏபி லைன் செக்மெண்ட், இந்த மாதிரி ஒரு சின்ன லைனை ட்ரா பண்ணலாம். இதை வந்து பிஏ இந்த மாதிரி கூட நம்ம டினோட் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து இதில் இந்த பேராகிராஃபில் இதான் அவங்க சொல்லியிருக்காங்க. வாட் இஸ் த ஷார்ட்டஸ்ட் ரூட் ஃப்ரம் ஏ டு பி? திஸ் ஷார்ட்டஸ்ட் பாத் ஃப்ரம் பாயிண்ட் ஏ டு பாயிண்ட் பி as shown here is called line segment. ஸோ இங்கே வந்து ஷார்ட்டஸ்ட் ரூட் தான் என்ன சொல்லியிருக்காங்க, லைன் செக்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்படி டினோட் பண்ணுறதையும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து லைன் பார்க்கலாம். இமேஜின் தட் த லைன் செக்மெண்ட் ஃப்ரம் ஏ டு பி. இப்போ ஏ டு பியை வந்து ஒரு லைன் செக்மெண்ட் ட்ரா பண்ணிடலாம். இது ஏ, இது பி. இஸ் எக்ஸ்டெண்டட் பியாண்ட் ஏ இன் ஒன் டைரக்ஷன். இப்போ ஏயை தாண்டியும் திருப்பி என்ன பண்ணுறோம், ஒரு டைரக்ஷனை வந்து ட்ரா பண்ணுறோம். அதே மாதிரி and beyond B in other direction. அதர் டைரக்ஷனில் பிக்கு தாண்டி நம்ம என்ன பண்ணுறோம், இன்னொரு டைரக்ஷனை ட்ரா பண்ணுறோம்.
பி இன் தி அதர் டைரக்ஷன் வித்தவுட் எனி எண்ட் பாயிண்ட் இருக்கா இல்லை, நம்ம டைரக்ஷன் தான் என்ன பண்ணியிருக்கோம், ட்ரா பண்ணியிருக்கோம், எண்டு பாயிண்ட் வந்து ட்ரா பண்ணலை. வித்தவுட் எனி எண்ட், திஸ் இஸ் எ மாடல் ஃபார் எ லைன். இதுக்கு பேர் தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா லைன்னு பேர் சொல்கிறோம். டு யூ திங்க் யூ கேன் ட்ரா எ கம்ப்ளீட் பிக்சர் ஆஃப் எ லைன்? இப்போ வந்து இது கம்ப்ளீட் பிக்சர் வந்து நம்ம ட்ரா பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. நோ, பண்ண முடியாது. ஏன்னா இந்த டைரக்ஷன் வந்து போய்கிட்டே இருக்கும், இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். கம்ப்ளீட் பிக்சரை வந்து நம்ம ட்ரா பண்ண முடியாது. A line through 2 points A and B is written as AB. ஸோ இதை எப்படி நம்ம டினோட் பண்ணலாம் அப்படின்னா ஏபியை இந்த மாதிரி 2 டைரக்ஷன்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு லைனை ட்ரா பண்ணணும். It extends forever in both directions. Sometimes a line is denoted by a letter like L or M. இப்போ இந்த லைன் ட்ரா பண்ணியிருக்கோம்ல, இதுக்கு வந்து நம்ம என்ன பேர் கொடுக்கலாம்னா எல்னு பேர் கொடுக்கலாம், இல்லைனா எம் அப்படின்னு பேர் கொடுக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து நம்ம அப்சர்வ் பண்ணலாம். என்னன்னா, any 2 points determine a unique line that passes through both of them. இப்போ 2 பாயிண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த பாயிண்ட்டுக்கு நடுவில் ஒரே ஒரு லைன் தான் போகுது. யூனிக் லைன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யூனிக் லைன்னா 1 லைன், ஒரே ஒரு லைன் தான் வந்து போகுது. ஸோ இது வந்து இந்த முக்கியமான ஸ்டேட்மெண்ட், இதை நோட் பண்ணிக்கோங்க, கொஷின் வந்து கேட்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு ரே பார்க்கலாம். A ray is a portion of a line that starts at one point called the starting point or initial point of the ray. இப்போ இதில் பாருங்கள், இந்த டார்ச் லைட்டில் இந்த பாயிண்ட்டை வந்து நம்ம ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம், ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆர் இனிஷியல் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த இனிஷியல் பாயிண்ட் இருக்குது, அந்த லைட் வந்து நமக்கு எப்படி இருக்குது, ரேஸ் டைரக்ஷன் போய்கிட்டே இருக்குது, எங்கெல்லாம் வெளிச்சம் போகுதோ அதெல்லாம் வந்து ரேஸ் தான். அதே மாதிரி சன் எடுத்துக்கோங்க, சன் வந்து ஒரு சைடில் பாயிண்ட் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து நமக்கு வெளிச்சம் எப்படி போயிட்டுருக்கு, வெளிச்சம் வந்து கொடுக்குற டைரக்ஷன் எல்லாமே ரேஸ் தான். ஸோ இது எல்லாமே ரேஸ் தான். ஸோ அப்போ வந்து ரே அப்படின்றது என்னென்னா ஒரே ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் இனிஷியல் பாயிண்ட் இருக்கும், நெக்ஸ்ட் சைடில் வந்து என்லெஸ் டைரக்ஷன் இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம 2 points ஆர் மார்க்ட் ஆன் இட். இப்போ வந்து இன்னொரு ஃபிகர் கொடுத்துருக்காங்க, ஃபிகர் 2.3ல ஒரு ரே வந்து கொடுத்துருக்காங்க. 2 points ஆர் மார்க்ட் ஆன் இட். இப்போ ஏபி 2 பாயிண்ட்ஸ் வந்து மார்க் பண்ணியிருக்காங்க. ஒன் இஸ் த ஸ்டார்டிங் பாயிண்ட். இப்போ இது வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் ஏ. த அதர் இஸ் எ பாயிண்ட் பி ஆன் தி பாத் ஆஃப் த ரே. இந்த பி வந்து பாத் ஆஃப் ரேக்கு வந்து பியில் இருக்குது. ஸோ வி தென் டினோட் த ரே பை ஏபி. இந்த மாதிரி தான் நம்ம டைரக்ஷனை எழுதணும். அதாவது ரேக்கு வந்து இந்த மாதிரி தான் நம்ம டினோட் பண்ணணும். ஏ வந்து ஸ்டார்டிங் பாயிண்டில் இருக்குது. இப்போ வந்து நம்ம பிஏ இந்த மாதிரி ட்ரா பண்ணலாமா, எழுதலாமா அப்படின்னா தப்பு, ராங். ஏன் அப்படி எழுதக்கூடாது அப்படின்னா பி வந்து இனிஷியல் பாயிண்ட் கிடையாது, ஏ தான் இனிஷியல் பாயிண்ட். அப்போ இந்த மாதிரி நம்ம எழுதும்போது ரே எழுதும்போது எது இனிஷியல் பாயிண்ட்டோ எது ஸ்டார்டிங் பாயிண்ட்டோ அந்த லெட்டர் தான் நம்ம ஃபஸ்ட்டு எழுதணும். மாற்றி எழுதுனா தப்பாயிரும். லைன்ஸ் நம்ம வந்து அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணியிருந்தோம், லைன் செக்மெண்ட்டை என்ன பண்ணியிருந்தோம், ஏபிபிஏ எழுதலான்னு சொல்லியிருந்தோம்ல, ஏபிபிஏ எழுதிடலாம், இந்த மாதிரி எழுதலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் லைன் செக்மெண்ட்டுக்கு. ஆனால் ரேக்கு வந்து நம்ம இந்த மாதிரி எழுதக்கூடாது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃபிகர் இட் அவுட்டில் பார்க்கலாம். கொஷின் நம்பர் 1. ஃபிகர் இட் அவுட்டில் கொஷின் நம்பர் 1 பார்க்கலாம். ரிஹான் மார்க்ட் எ பாயிண்ட் ஆன் எ பீஸ் ஆஃப் பேப்பர். இப்போ பீஸ் ஆஃப் பேப்பரில் ஒரு பாயிண்ட்டை வந்து மார்க் பண்ணிடலாம். ஹவு மெனி லைன்ஸ் கேன் பி ட்ரா த பாஸ் த்ரூ த பாயிண்ட். இந்த பாயிண்ட் மூலமாக எத்தனை லைனை வந்து ட்ரா பண்ண முடியும், பாஸ் பண்ண முடியும், அதாவது கடந்து போக முடியும். இப்போ இங்கே ஒரு லைன் ட்ரா பண்ணியிருக்கேன், இங்கே ஒரு லைன், இங்கே ஒரு லைன், இங்கே ஒரு லைன், இங்கே அப்படின்னு சொல்லி நம்ம எவ்வளோ நம்பர் ஆஃப் லைன்ஸை ட்ரா பண்ணுறோம் அப்படின்னு நம்ம கவுண்ட் பண்ணவே முடியாது. அந்த மாதிரி கவுண்ட் பண்ண முடியாததை நம்ம எப்படி சொல்லுவோம்னா இன்ஃபைனைட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுதான் வந்து இங்கே ஸ்டேட்மெண்ட்டாக எழுதியிருக்கேன். ரிஹான் கேன் ட்ரா இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் லைன்ஸ் தட் பாஸ் த்ரூ தி பாயிண்ட் எழுதியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து கொஷின் இங்கே பார்ட் பியில் வந்து ஷீதல் மார்க்டு 2 points. 2 points-ஐ ட்ரா பண்ணுறாங்க ஆன் ஏ பீஸ் ஆஃப் பேப்பர். ஹவு மெனி டிஃப்ரெண்ட் லைன்ஸ் கேன் ஷீ ட்ரா த பாஸ் த்ரூ போத் ஆஃப் த பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த 2 பாயிண்ட்டுக்கு நடுவில் எத்தனை லைன்ஸ் வந்து கடந்து போகும் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ வந்து ஒரே ஒரு லைன் தான் வந்து என்ன பண்ணும், பாஸ் ஆகி போகுது. ஸோ இப்போ வந்து நமக்கு அந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம எப்படி எழுதலாம்னா, வேர் அஸ் த ஷீதல் கேன் ட்ரா ஒன்லி 1 line
that pass through the both of the points. இந்த மாதிரி நம்ம ஸ்டேட்மெண்ட் எழுதலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து கொஷின் நம்பர் 2. கொஷின் நம்பர் 2ல நேம் த லைன் செக்மெண்ட்ஸ் இன் ஃபிகர் 2.4. Which of the 5 marked points are an exactly one of the line segments? Which are on the 2 points, 2 of the line segment அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து 5 பாயிண்ட்ஸை வந்து நம்ம பார்க்கணும். என்னென்ன பாயிண்ட் கொடுத்துருக்காங்க? which of the 5 marked points? L, M, P, Q, R 5 பாயிண்ட்ஸ் இருக்குது. இப்போ எந்தெந்த பாயிண்ட் வந்து எத்தனை லைன் செக்மெண்ட் வந்து ட்ரா பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இந்த எல் எடுத்துக்கோங்க. எல்ல இருந்து எத்தனை லைன் செக்மெண்ட் ட்ரா பண்ண முடியும்? ஒரே ஒரு லைன் செக்மெண்ட் தான் ட்ரா பண்ண முடியும் எல்லுக்கு. அதே மாதிரி இந்த ஆர் எடுத்துக்கோங்க. ஆர்ல இருந்து ஒரே ஒரு லைன் செக்மெண்ட் தான் என்ன பண்ண முடியும்? ட்ரா பண்ண முடியும். அப்போ எல்லும் ஆரும் ஒரே ஒரு லைன் செக்மெண்ட் தான் வந்து ட்ரா பண்ண முடியும். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா எல்லுக்கும் ஆருக்கும் நம்ம ஒரே ஒரு லைன் செக்மெண்ட் தான் வந்து ட்ரா பண்ண முடியும். ஸோ அதுதான் வந்து நான் இங்கே எழுதியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து எல்லுக்கும் ஆருக்கும். த லைன் செக்மெண்ட்ஸ் இன் தி கிவன் ஃபிகர் ஆர். ஸோ இப்போ வந்து நமக்கு எத்தனை லைன் செக்மெண்ட்ஸ் இருக்குது? இப்போ அதில் எல்எம், எம்பி, பிக்யூ, கியூஆர். ஸோ கியூஆர் 4 லைன் செக்மெண்ட்டுக்கு 4 லைன் செக்மெண்ட்டை இங்கே ஸ்டேட்மெண்ட் எழுதியாச்சு. பாயிண்ட் எல் அண்ட் ஆர் ஆன் எக்ஸாக்ட்லி ஒன் ஆஃப் தி லைன் செக்மெண்ட்ஸ். எல்லுக்கும் ஆருக்கும் எப்படி இருக்குது? ஒரே ஒரு லைன் செக்மெண்ட்ஸ் தான் இருக்குது. இப்போ வந்து இதே வந்து நம்ம வேறு பாயிண்ட்டுக்கு வந்து பார்க்கலாம். இப்போ எல்ஏ ஆரையும் விட்டுடுங்க. வேறு பாயிண்ட் என்னென்ன இருக்குது? எம் இருக்குது, பி இருக்குது, கியூ இருக்குது. இப்போ எம்லேருந்து எத்தனை லைன் செக்மெண்ட் ட்ரா பண்ணலாம்? இங்கே ஒரு லைன் செக்மெண்ட், இங்கே ஒரு லைன் செக்மெண்ட் எம்முக்கு. அதே மாதிரி பிக்கு பாருங்கள். பியிலிருந்து பிஎம், பிக்யூ 2 லைன் செக்மெண்ட் எம்பி. நெக்ஸ்ட் வந்து கியூ பாருங்கள். கியூலேருந்து கியூபி, கியூஆர். ஸோ இங்கே கியூ. அப்போ இந்த எம்பிக்யூக்கு வந்து எத்தனை லைன் செக்மெண்ட் ட்ரா பண்ணலாம்? 2 லைன் செக்மெண்ட்ஸ் ட்ரா பண்ணலாம். அதுதான் நான் இங்கே வந்து போட்டிருக்கேன். எம் கமா பி அண்ட் கியூஆர் ஆன் 2 ஆஃப் தி லைன் செக்மெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி நான் ஸ்டேட்மெண்ட்டாக எழுதியிருக்கேன் ஆன்சரை. நெக்ஸ்ட் வந்து கொஷின் நம்பர் 3 பார்க்கலாம். நேம் த ரேஸ் shown in figure 2.5 is T the starting point of each of these race. T தான் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த 2 ரேஸுக்கும். இந்த ரேஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து ரேஸ் என்னென்ன ரே அப்படின்றத பார்க்கணும். T வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட். இப்போ டீலேருந்து டிஏ ஒரு ரே. அதே மாதிரி இங்கே டிபி இன்னொரு ரே. இப்போ டிஏ டிபி அப்படின்றது 2 ரே. இது ரெண்டுத்துக்கும் எது வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக இருக்குது? இனிஷியல் பாயிண்ட் வந்து டி தான் இருக்குது. அப்போ ரே டிஏ எஸ்ன்னு சொல்லிட்டு ரே டிஏ திஸ் ரே ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் தி பாயிண்ட் டி passes through the point A. அதே மாதிரி ரே டிபிக்கும் திஸ் ரே ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் தி பாயிண்ட் டி அண்ட் passes through தி பாயிண்ட் பின்னு சொல்லிடலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து கொஷின் நம்பர் 4ல் ட்ரா தி rough figure and write labels appropriately to illustrate each of the following அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வந்துட்டு ஆல்ரெடி நான் ட்ரா பண்ணியிருக்கேன். திருப்பி ட்ரா பண்ணுறேன். ஃபஸ்ட்டு கொஷின் வந்து பார்க்கலாம். ஒரு ரஃப் ஃபிகர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன சொல்லியிருக்காங்களோ அதை நம்ம ஃபிகர் வந்து ட்ரா பண்ணணும். இப்போ வந்து இதில் ஓபி ஓக்யூன்னு சொல்லியிருக்காங்க. ஓபி ஓக்யூ அப்படின்றது என்னது? லைனா லைன் செக்மெண்ட்டா? லைன். ஏன்னா 2 டைரக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. 2 லைனை வந்து நம்ம ட்ரா பண்ணிடலாம். ஓபி இது ஓ, இது பி. அதே மாதிரி இங்கே வந்து திருப்பி லைன் தான் சொல்லியிருக்காங்க. ஓக்யூ இது ஓ, இது கியூ. மீட் அட் ஓ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே மீட் அப் ஆற இடத்துல நம்ம ஓன்னு பேர் கொடுத்துடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பியில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரே கொடுத்துருக்காங்க. ரே அப்படின்றது எக்ஸ் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட். இங்கே எக்ஸ் எழுதிடலாம். இங்கே வந்து ஒய் வந்து டைரக்ஷன் இருக்குது. இங்கே ஒய் போட்டலாம். பிக்யூ அப்படின்றது ஒரு லைன். ஸோ நம்ம இங்கே பி இங்கே டைரக்ஷன் கியூ போட்டலாம். இன்டர்செக்ட் அட் பாயிண்ட் எம்னு போட்டலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து லைன் எல் கண்டைன்ஸ் பாயிண்ட் இ அண்டு எஃப் பட் நாட் பாயிண்ட் டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ லைன் எல் ஒரு லைனை வந்து ட்ரா பண்ணிடலாம். இது வந்து லைன் எல். இதில் வந்து இ அண்டு எஃப் இருக்குது. இ பாயிண்ட்டை ட்ரா பண்ணலாம்,
F வந்து ட்ரா பண்ணலாம். பட் நாட் பாயிண்ட் டின்னு சொல்லியிருக்காங்க. பாயிண்ட் டி வந்து லைனில் ட்ரா பண்ணக்கூடாது, பாயிண்ட் வந்து மார்க் பண்ணக்கூடாது. ஸோ நான் வெளியில் இங்கே பாயிண்ட் டின்னு போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் எங்கே வேணால் போடலாம், இங்கே கூட போடலாம், இங்கே கூட பாயிண்ட் டி போடலாம். நெக்ஸ்ட் வந்து பாயிண்ட் பி லைஸ் ஆன் ஏபி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ லைன் செக்மெண்ட் ஏபி ஒன்று ட்ரா பண்ணிடலாம். ஏபி, இந்த ஏபியில் பி வந்து லையாக இருக்குது. அப்போ பி வந்து இங்கே நம்ம வச்சிடலாம், மார்க் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, கொஷின் நம்பர் 5ல் இன் ஃபிகர் 2.6 நேம் 5 பாயிண்ட்ஸ். பாயிண்ட்ஸ் வந்து எழுத சொல்லியிருக்காங்க. அப்போ பாயிண்ட் என்னென்ன இருக்குது, டிஇஓசிபி. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பாயிண்ட் ஃபஸ்ட் இதுக்கு வந்து கொஷின் வந்து எழுதியாச்சு, 5 பாயிண்ட்ஸ் ஆர்னு சொல்லி. ஸோ இங்கே எழுதியாச்சு. நெக்ஸ்ட் வந்து லைன். லைன் வந்து எழுத சொல்லியிருக்காங்க. லைனில் வந்து இந்த டிபி வந்து எப்படி இருக்குது, டைரக்ஷன் போய்கிட்டே இருக்குது. ஸோ நம்ம இங்கே டிபின்னு எழுதிடலாம். லைன் டிபி இந்த மாதிரி நம்ம எழுதலாம். த லைன் இஸ் டிபி. ஸோ நெக்ஸ்ட் வந்து 4 ரேஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ 4 ரேஸ் என்னென்ன ரேஸ், ஓ வந்து இனிஷியல் பாயிண்ட், பி வரைக்கும் போகுதா, அப்போ ஓபி, ஓபி எழுதியாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஓசி, ஓ வந்து இனிஷியல் பாயிண்ட், இங்கே சி, ஓசி, ஓசி எழுதியாச்சு. இங்கே வந்து ஓடி, ஓ வந்து இனிஷியல் பாயிண்ட், டி வந்து டைரக்ஷனில் இருக்கப்போ ஓடி. நெக்ஸ்ட் வந்து ஓஇ, ஓலேருந்து இ இது வரைக்கும், ஓ இனிஷியல் பாயிண்ட், இ வந்து டைரக்ஷன் போய்கிட்டே இருக்கு. ஸோ இது வந்து இது எல்லாமே வந்து நம்ம எழுதியாச்சு. பார்ட் சிக்கு நம்ம எழுதியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்ட் டி என்ன கேட்டிருக்காங்க, 5 லைன் செக்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லைன் செக்மெண்ட்ஸ்க்கு 2 எண்ட் பாயிண்ட் இருக்கும். லைன் செக்மெண்ட்டுக்கு 2 எண்ட் பாயிண்ட். அப்போ டிஇ, அதுக்கப்புறமா இங்கே நம்ம இஓ ஒரு லைன் செக்மெண்ட். அதே மாதிரி ஓடி வந்து ஒரு லைன் செக்மெண்ட். நெக்ஸ்ட் வந்து ஓபி, ஓலேருந்து பி, ஓபி ஒரு லைன் செக்மெண்ட். நெக்ஸ்ட்டு இபி இங்கேருந்து இங்கே லைன் செக்மெண்ட். இது எல்லாமே வந்து லைன் செக்மெண்ட்ஸை வந்து நம்ம ட்ரா பண்ணியாச்சு. நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் என்னென்ன லைன் செக்மெண்ட் அப்படின்னு. லைன் செக்மெண்ட் அப்படின்றது 2 எண்ட் பாயிண்ட்ஸ் இருக்கணும், 2 எண்ட் பாயிண்ட்ஸ் இருக்கணும். ஸோ திருப்பி நான் சொல்கிறேன். இங்கே வந்து டிஇ வந்து ஒரு லைன் செக்மெண்ட், டிஇ ஒரு லைன் செக்மெண்ட். அதே மாதிரி ஓஇ வந்து ஒரு லைன் செக்மெண்ட், மேலே வந்து லைன் போட்டுக்கோங்க. அதே மாதிரி ஓடி, இங்கே ஒரு பாயிண்ட், இங்கே ஒரு பாயிண்ட், ஓடி ஒரு லைன் செக்மெண்ட், ஓபி ஒரு லைன் செக்மெண்ட். அதே மாதிரி நம்ம இபி இதுலேருந்து இது வரைக்கும் கூட நம்ம எடுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து கொஷின் நம்பர் 6 வந்து பார்க்கலாம். கொஷின் நம்பர் 6ல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஹியர் இஸ் ஏ ரே ஓஏ. ஓஏ ஒரு ரே வந்து ட்ரா பண்ணியிருக்காங்க. இட் ஸ்டார்ட்ஸ் அட் ஓவில் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்குது அண்ட் பாசஸ் த்ரூ தி பாயிண்ட் ஏ இந்த மாதிரி ட்ரா பண்ணியிருக்காங்க ரே. இட் ஆல்சோ பாசஸ் த்ரூ அட் த பாயிண்ட் பி தாண்டியும் இந்த ரே வந்து ட்ரா பண்ணியிருக்காங்க. கேன் யூ ஆல்சோ நேம் இட் ஆஸ் ஓபி ரே ஒய். ஓபி வந்து ஒரு ரே அப்படின்னு நம்ம சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு நான் வந்து ஆன்சர் எஸ்ன்னு கொடுத்துருக்கேன், எஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஏன் அப்படின்னா இதுக்கு இனிஷியல் பாயிண்ட் வந்து எப்படி இருக்குது, இனிஷியல் பாயிண்ட் ஓ தான் இருக்குது பிக்கும். அதே மாதிரி ஏக்கும் எப்படி இருக்குது, ஓ தான் இனிஷியல் பாயிண்ட், பிக்கும் ஏக்கும் இனிஷியல் பாயிண்ட் வந்து ஓ தான், பிக்கும் ஏக்கும் இனிஷியல் பாயிண்ட் ஓ. அதே மாதிரி டைரக்ஷன் எப்படி இருக்குது, சேம் டைரக்ஷனில் இருக்குது. ஸோ அதுதான் நான் வந்து இங்கே வந்து எழுதியிருக்கேன். எஸ் ஆஸ் த இனிஷியல் பாயிண்ட் அண்ட் டைரக்ஷன்ஸ் ரீமைன்ஸ் தி சேம். நெக்ஸ்ட் வந்து பார்ட் பியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கேன் வி ரைட் ஓஏ ஒரு ரே வந்து ட்ரா பண்ணிடலாம். ஓ இனிஷியல் பாயிண்ட், ஏ வந்து டைரக்ஷன், ஆஸ் ஏஓன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த ஏ வந்து தான் இனிஷியல் பாயிண்ட்டாக இருக்குது, இங்கே ஏ தான் இனிஷியல் பாயிண்ட், இங்கே ஓ டைரக்ஷனாக இருக்குது. கேன் வி ரைட் ஓஏ, இந்த ஓஏ வந்து ஏஓவா எழுதலாமா, ஓஏ வந்து ஏஓவா எழுதலாமா அப்படின்னு கேட்குறாங்க. இது ரெண்டுமே ஈக்குவலா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஏன்னா இந்த ரே ரெண்டுமே நீங்கள் பாருங்கள், இதுக்கு ஓ வந்து இனிஷியல் பாயிண்ட்டாக இருக்குது, இதுக்கு ஏ வந்து இனிஷியல் பாயிண்ட்டாக இருக்குது. ஒரு ரே இது ரெண்டுமே அப்போ சேமா, இல்லை சேம் கிடையாது. இப்போ இதுக்கு முன்னாடி இருந்த கொஷினில் பாருங்கள், ஓபி ஒரு ரேவா எழுதலாமா, ஓபி ரேவா எழுதலாமா
ஓஏ எழுதுனா மாதிரி ஓபி ரேன்னு சொல்லலாமா அப்படின்னா எஸ் சொல்லலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஏன்னா இது ரெண்டுத்துக்குமே இனிஷியல் பாயிண்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து சேமாக இருந்தது, அதோட டைரக்ஷனும் எப்படி இருந்தது சேமாக இருந்தது, அதனால் இதை நம்ம இப்படி எழுதலாம். ஆனால் ஓஏவும் ஏஓவும் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆயிடுது. ஏன்னா ஓஏல ஓ தான் இனிஷியல் பாயிண்ட், ஏஓவில் ஏ தான் இனிஷியல் பாயிண்ட். ஸோ இதை வந்து நம்ம எழுதக்கூடாது. அப்போ நம்ம என்ன சொல்லலாம்னா நோன்னு எழுதிடலாம். நோ, வி கேன் நாட் ரைட் ஓஏ and as AO because both rays have different starting point and it would be in the opposite direction. Opposite directionல இருக்கு அதோட ஸ்டார்டிங் பாயிண்ட். அதே மாதிரி டைரக்ஷன் வந்து நம்ம எப்படி இருக்கு, இங்கே வந்து நம்ம இங்கேருந்து நம்ம இங்கே ஏஓன்னு போட்டிருக்கோம். இப்படி நம்ம அதை ஆப்போசிட் டைரக்ஷனாக கூட நம்ம காமிக்கலாம் ஃபிகரில். இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து இதுதான் வந்து ஏஓ ஏ தான் இனிஷியல் பாயிண்ட். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஓ வந்து இனிஷியல் பாயிண்ட், இங்கே வந்து ஏ வந்து இனிஷியல் பாயிண்ட் அண்ட் டைரக்ஷன் எப்படி இருக்குது, ஆப்போசிட் டைரக்ஷனாக இருக்குது. அப்போ வந்து இது வந்து ராங் ஸ்டேட்மெண்ட், எழுதக்கூடாது. அதனால் நம்ம நோன்னு போட்டுக்கும். சரி, நெக்ஸ்ட் டாப்பிக்கில் பார்க்கலாம். ஆங்கிள் அந்த டாப்பிக்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த சேனல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.